Hey and welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய ஸ்பீக்கர் டைப்ஸ் வச்சுருப்பீங்க. எக்ஸாம்பிள் உங்கள் பிசி ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், 5.1 இல்லைனா நீங்கள் டால்பி அட்மாஸ் செட்டப் கூட வச்சுக்கலாம். நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் தப்பாக தான் நீங்கள் செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சிங்கன்னா அதை எப்படி இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.1 ஆர்எல்ஸ் அட்மாஸ் செட்டப் இருக்கும்போது மேக்ஸிமம் எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி உங்களால் என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி தரப்போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் சொல்ல வர பாயிண்ட் உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ஸ்பீக்கர்ஸில் என்னென்ன அவைலபிள் இருந்தது, இப்போ என்னென்ன என்ஹான்ஸ்மெண்ட் ஆகிருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இருந்தது பார்த்தீங்கன்னா 2.1, 3.1, 4.1, 5.1, 7.1 கூட இருந்திருக்கு. பட் அது இப்போ எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3.1.2, அதுக்கப்புறம் வந்து 5.1.2, அதுக்கப்புறம் 7.1.2, லாஸ்ட்டில் இந்த 200 முடியுது பார்த்தீங்கன்னா. ஸோ 3.1ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சவுண்ட் பார் வேறு கொடுத்துருவாங்க. அந்த சவுண்ட் பார் ப்ளஸ் ஊஃபர் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் பார்லேயே அப்போர்டு ஃபயரிங்காக இருக்கும் 2 ஸ்பீக்கர். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டால்பி அட்மாஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அட்மாஸ் எஃபெக்ட் நமக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ இன்னும் லைவ்லியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது 5.1.2ல் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு, ரியர் லெஃப்ட்டு, ரியர் ரைட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க. ஆர்எல்ஸ் பார்த்திங்கன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி சென்ட்ரல் ஸ்பீக்கர்லேயே அது அட்டாச் ஆகி வந்திருக்கும். ஸோ பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டுக்கு தனியாக, ரைட்டுக்கு தனியாக இருந்தது, சென்டருக்கு ஒன்று நடுவில் வரும். பட் அது இப்போ பார்த்திங்கன்னா சவுண்ட் பார் ஸ்டைலில் கொடுத்தாங்க. ஸோ இது ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. பட் பின்னாடி ரியலில் பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட்ரிக்கலாக வைக்கணும், ஆர்எல் ஐடென்டிக்கலாக வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ரியர் சைடு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் த வீட்டில் எல்லோரும் பார்த்திங்கன்னா பின்னாடி சோஃபாவில் தான் உட்காருவோம். பட் அது மேலே இருக்க பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா சவுண்ட் எங்கேயோ வந்து வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி இந்த வீடியோவில் கரெக்ட் பண்ணுறதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுல கொஞ்சம் மேக்ஸ் இருக்கும், ஒரு பேசிக்கான மேக்ஸ் தான். இதை பண்ணுறது மூலிமா பார்த்திங்கன்னா உங்களால் மேக்ஸிமம் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்பீக்கர் மெஷர்மெண்ட் எங்கே பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரூமில் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அப்ஸ்டிக்கல் இருக்குது, கபோர்டு இருக்குது. அந்த ஏரியாவே நான் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஒரு மெஷரிங் டேப் எடுத்து நான் ஃபஸ்ட்டு லென்த்தை மெஷர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ரூம் ஹால் பார்த்திங்கன்னா ஒன்று ஸ்கொயராக இருக்கும், ரெக்டாங்கிளாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடு மெஷர் பண்ணாலே பேலன்ஸ் 2 சைடு ஈக்குவலாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த சமயங்கள் வீட்டில். ஸோ லென்த் வந்து பார்த்திங்கன்னா 252 சென்டிமீட்டர் வந்திருக்கு. அடுத்து நம்ம பிரெத்து மெஷர் பண்ண போகிறோம். பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரௌண்ட் 239 கிட்ட கிடச்சிருக்கு. ஸோ லென்த்து 252 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் வந்து பிரெத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 239 சென்டிமீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல் 4 சைடு ஈக்குவல் தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மேலேயும் சரி கீழேயும் சரி 2 சைட்ஸுமே சரி ஒரே மெஷர்மெண்ட்டு தான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 240 நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஒரு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக. ஸோ ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்டிக்கல், அதாவது கபோர்டுக்கு போர்ஷன் சைடு ஃபுல்லாகவே நான் மெஷர் பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிமெட்ரிக் டிசைன் கிடச்சிருக்கு, ஆல் 4 சைஸு ஈக்குவலாக இருக்குது. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 240 டிவைடட் பை 2, 240 டிவைடட் பை 2 போட்டோன்னா நமக்கு வந்து 120 கிடைக்கும். ஸோ அதே தான் அந்தந்த சைட்லேயும் நமக்கு 120 தான். 120 அகெயின் டிவைடட் பை 2 பண்ணோன்னா நமக்கு ரியர் ரைட்டு கிடைக்கும். அதே இந்த சைடும் பார்த்தீங்கன்னா ரியர் லெஃப்ட்டு கிடைக்கும், அதாவது 60 சென்டிமீட்டர். ஸோ நடுவில் தான் பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்தோன்னா மேக்ஸிமம் ஆடியோ எஃபெக்ட் கிடைக்கும். ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனில் தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் மெஷர் பண்ண சொன்னோம் இல்லையா, அது நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம சென்டர் எடுத்து 60 சென்டிமீட்டர் மார்க் பண்ண போகிறோம். ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இப்போ 60 நான் மார்க் பண்ணிட்டேன். அதே தான் பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி பண்ண போகிறேன். நான் அந்த அப்ஸ்டக்கிள்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டேன், நீங்களே பார்க்கலாம். நான்
கபோர்டு எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் அளக்கிறேன். ஃப்ரண்ட்லேயும் அதே தான் பண்ணியிருந்தேன். நடுவில் டோர் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் என்ன ஹைட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கீழே தான் வைக்கணும். நான் காட்டுற இடத்துல தான் வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்து பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். அரேல்ஸ் மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல நான் இந்த போர்ஷனில் செட்டப் பண்ண போகிறேன். சென்டரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் ஸ்பீக்கர் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 60 நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல சென்டர் ஸ்பீக்கர் வச்சுக்கலாம். நான் ஃபுல் 60 இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறது இல்லை. என்ன காரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துலேருந்து ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் இருக்கட்டும்னால நான் 60 யூஸ் பண்ண போகிறது இல்லை. லெஃப்ட் ரைட் நான் மாட்ட போகிறது. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 35 தான் எடுக்க போகிறேன். ஸோ சென்டர்லேருந்து 35 எடுத்து லெஃப்ட்லேயும் அதே சென்டர்லேருந்து எடுத்தோ 35 ரைட்லேயும் வச்சோன்னா நம்ம ஸ்பீக்கர் கிடச்சிடும். நான் ஃபினிஷ் பண்ணோடனே ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன். ஃபுல் 60னா நல்லா கார்னருக்கு போயிருக்கோம். அந்த கார்னர் நான் ஏன் அவாய்ட் பண்ணேன்னா நம்ம கபோர்டு இழுத்து மூடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். அதே சமயம் இது பக்கத்தில் இருந்து கேட்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப தள்ளி வச்சிட்டோன்னு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருந்து கேட்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே போகிறேன். வேணும்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா 4 சைடுமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ என்ன தான் பார்த்தீங்கன்னா மாட்டிகிட்டு இருக்கேன். அப்போ பின்னாடி இருக்க ஸ்பீக்கர் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி நாங்கள் சேஞ்ச் பண்ணி மாற்றிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது ஒரு சின்ன டிப், இது மாதிரி எக்ஸ்டெண்டட் கேபிள் வாங்கிக்கோங்க. ஃபீமேல் அதுக்கப்புறம் மேல் இருக்க மாதிரி கட் பண்ணி ஒயரை எக்ஸ்டெண்ட் பண்ணாதீங்க. இதுலேயே நிறைய குவாலிட்டி இருக்குது. பெட்டரான குவாலிட்டி வாங்கினா பெட்டரான ஆடியோ அவுட்புட் கிடைக்கும். லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீட்டாக பண்ணிட்டோன்னு பாருங்கள். இப்போ நான் இங்கே இன்னொரு ட்ரிக்கு சொல்கிறேன். அந்த ட்ரிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். இது மாதிரி ஸ்டாண்டில் ஸ்பீக்கர் வச்சு ஸ்ட்ரைட்டாக வைக்காதீங்க. கொஞ்சம் டில்ட் பண்ணி இந்த போர்ஷன் அதாவது சென்டரில் நோக்கி ஆடியோ ஃபயரிங் இருக்க மாதிரி பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். தேட்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு நடுவில் இருக்க சீட்டாக புக் பண்ணுங்கள். அப்போ தான் மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் இந்த டயக்ராமில் பார்க்கலாம். சப்வூஃபர் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் கார்னராக இல்லாமல் அதே மாதிரி சென்டராக இல்லாமல் கொடுத்துருப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி வச்சிங்கன்னா போதும். அப்போ தான் பேஸ் நம்ம கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது சவுண்ட் பார் ஸ்டைல் 5.1 ஸ்பீக்கர். ஸோ என் ஹாலில் நான் செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பார்க்கலாம். டிவி யூனிட் ரைட்டில் இருக்குது. எதனாலனா லெஃப்டில் நமக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டும் இருக்குது. ஸோ ரைட் சைடில் நான் செட்டப்பை வச்சுருக்கேன். அதனால் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா என்னால் சிமெண்ட்ரியாக ஃபார்ம் பண்ண முடியல. பேக் சைடு எந்த அளவுக்கு ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். சைட்ஸில் கேப் இருக்கும். ஆக்சுவலாக இது எங்கே வைக்கணும் பார்த்தீங்கன்னா சோஃபாவுக்கு கொஞ்சம் மேலே தான் வைக்கணும். நான் கை காட்டுற இடத்துல. அப்போ தான் பார்த்தீங்கன்னா சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் நான் அதை சேஞ்ச் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் 100% அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா, அதனால் சின்ன கரெக்ஷன் பண்ணதுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிசியில் அவைலபிளாக இருக்கும். இதே நீங்கள் ஹோம் தியேட்டர் டிவிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். பட் அதெல்லாம் ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நான் பண்ண பேசிக் மேத்தை வச்சே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா உங்களோட ஸ்பீக்கர் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்களே இப்போ வீடியோவை பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் தப்பாக இருந்ததுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி தப்பாக இருந்தால் இந்த வீடியோவை பார்த்து ஓரளவுக்கு உங்களுக்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஐடியா கிடைக்கலாம். சிமிலராக இந்த டயக்ராம் வச்சு நான் சார்ட்டில் போட்டு கொடுத்தது வச்சு நீங்கள் ஒரு பேஸ் மேட்ச் பண்ணி பாருங்கள். சிமெண்ட்டுக்கெல்லாம் கிடைக்கும். அட்லீஸ்ட் தேட்டர் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு அது பக்கத்தில் எடுத்துன்னு போக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கமெண்ட்ஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் என்னென்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்ல முடிஞ்சிருக்கு. எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே சமயம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய்.